நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து வெண்பாவை எப்படியான கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு ஆவலோட ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் போனாலும் காணும், அந்த பக்கம் போனாலும் காணும், எங்க போனாலும் காணும். என்னடா வெண்பாவை காணோம், என்னடா இப்ப பண்றது அப்படின்ற மாதிரி திடீர்னு விஜய்க்கு ஒரு போன் அன்னோன் நம்பர்லேருந்து உடனே சரி என்னடா இது புது நம்பர் கால் பண்ணி சைலண்டாக விட்டுறாரு. உடனே இன்னொரு டைம் வருது. உடனே ஏதோ ஒரு வில்லங்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அட்டன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம வெண்பா குட்டி டடா நான் இந்த பக்கம் எங்கேயோ வந்தேன், இது எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே ஒருத்தர் ஃபோனை வாங்கி ஃபோன் பேசினேன், அவங்க கிட்ட கொடுக்குறேன், இது எந்த பிளேஸ் என்னன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்க டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக அவரும் சொல்லிடுறாரு லொக்கேஷன். அந்த லொக்கேஷனுக்கு விஜய் விறுவிறுப்பாக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வெண்பாவே இல்லைங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி ஃபோன் யார்கிட்ட வாங்கி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு கிட்ட தான் இருக்கட்டும். அந்த வெண்பா என்ன பேச போறா, என்ன செய்ய போறா அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கவனிப்போம். என்னதான் பேசிட போறா, இவனை பேசின உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சு வந்துட போறான்னா நான் அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க காரணம் சுடர் அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். ஏன்னா வெண்பாவுக்கு எது ஒன்று ஆனாலும் இந்த பணம் நம்ம கைக்கு வந்தாலும் நாம மாட்ட மாட்டோம். இந்த இடத்துல சுடர் மட்டும்தான் மாட்டோம். நாம ஈஸியா தப்பிச்சு வெளியே போயிடலாம். அதனால சுடர் மேல ஆப்பா போட்டுவிட்டு நாம ஒரு பக்கம் நைஸா தப்பிக்கிறதுக்கு இதுதான்டா ஒரே வழி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவா தான் இருக்கு. நல்லதோ ஒரு முடிவு, நல்லதோ ஒரு மாற்றம், அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் விஜய் வந்து அங்க பாக்குறாரு. எங்க பார்த்தாலும் வெண்பாவை காணோம். எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்திலும் கிடைக்கல. சரி ஓகே, இந்த லொகேஷன் தான் சொன்னாங்க. இந்த லொகேஷன்ல போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. அதில் பார்த்தா அதுலயும் காணோம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரகுனா முட்டாளா அவன் கரெக்டாக எங்கே ஃபோன் பண்ணுறானோ அந்த இடத்துல இருக்கிற லொக்கேஷன் சொல்லாமல் வேற ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற லொக்கேஷனை சொல்லி கரெக்டாக இவங்கள டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் போலீஸ் லாஸ்ட்டு அந்த ஃபோன் கால் எந்த லொக்கேஷனில் வந்துச்சு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் ட்ரேசர் பண்ணி அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆமாங்க ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சு, அதை ஒருத்தர் கூட்டி அழைச்சிட்டு போனார் காரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, யார் அப்படின்றத சிசிடிவியில் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ரகுதாக. அடாப்பாவி என்னடா இது தவளை தன்வாயால் கேடுன்ற மாதிரி கரெக்டாக வாசமா சிக்கினாரு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், எல்லாமே சேர்ந்து வச்சு ஒரு பக்கம் குத்துன்னு குத்துதுங்க. இப்ப என்னதாண்டா முடிவு, இதுக்கு வேற முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா. இப்ப வெண்பாவை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, வெண்பாவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, வெண்பா இப்ப எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள குறுன்னு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நீங்க கண்டினியூவா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவரு ஒரு பக்கம் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, அந்த சுடர் சொன்ன அட்ரஸுக்கு போய் நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம பேத்தியை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பணத்தை எடுத்து போயின்னு இருக்காரு. என்னதான் நம்ம பேத்தியை மீட்டாலும் விஜய் கிட்ட என் பேத்தி போகக்கூடாது, என் பேத்தி என்கிட்ட தான் இருக்கணும், விஜய்க்கு என் பேத்திக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம பேத்தியை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம சுடனுக்கு இருக்காங்க. சுடரை போயிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு என் பேத்தி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்க பேத்தி நீ போ, இப்பவே உன் பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சா அடுத்த செகண்ட் என்ன நீ ஜெயிலில் தள்ள மாட்டேன்னு என்ன நிச்சயம், என் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, அதனால யாரையும் நம்ப மாட்டேன், எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சிந்திச்சு நிதானத்தோட தான் செய்வேன், நான் முட்டாளா அவங்ககிட்ட டக்குன்னு எடுத்து அப்படியே சும்மா இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கொடுத்துட்டு போயிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் மட்டும் உங்ககிட்ட பணத்தை எந்த நம்பிக்கையில் கொடுக்கட்டும், பணம் உனக்குன்றது முக்கியம் இல்லை கதிரேசா, உன் பேத்தியோட உசுறு தான் உனக்கு முக்கியன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன் பேத்தி உயிரோட வேணும்னா பொறுமையாயிரு, இல்ல வச்சுக்கோ வாழ்க்கையை சிக்கல்ல மாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிக்கலோ விக்கலோ அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் வாழ்க்கை போயின்னு இருக்கு. இப்போ என்ன தாண்டா பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் இதுன்னா இப்படிதான் நடக்கும், அதுன்னா அப்படிதான் நடக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடை போட்ட முடியாதுங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் பொறுமையா இருந்து தான் நம்ம செஞ்சாகணும். அதுக்கேற்ற மாதிரி பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போது, எப்படியெல்லாம் அதை சால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற முழு வீடியோவையும் இந்த வீடியோவில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தலைவர் விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ருத்ரதாட்டம் வாடுறாரு. ஒரு பக்கம் அந்த வெண்பாவை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலையே, போய் அந்த முட்டாள் கிட்ட போன் வாங்கி பேசினிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தம் ஆவேசம் எல்லாமே ஒரு பக்கம் ஆக்ரோஷத்தோட இருக்காங்க. இந்த ஆக்ரோஷம் எங்க போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. எல்லாமே ஒரு பக்கம் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி இது மாற்றமா அமைய போதா இல்லை ஒரே அடியா தோற்றமா அமைய போதான்னு சொல்லிட்டு தெரியலீங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து அந்த ரகுவை எப்படியான பிடிச்சணும்னு சொல்லிட்டு எங்க சிசிடிவி கேமரா எல்லாத்தாலும் பார்க்குறா. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஒருவேளை இந்த பங்களாவில் தான் அடைச்சி வைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஆளே இல்லை. ஏன்னா இவங்க பாதி வெளியே காரை மாற்றி ஏற்று இருக்காங்க. ஏன்னா இதே காரில் போனால் கண்டிப்பாக சந்தேகம் வரும், கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரு ஊபர் மூலியமாக தாங்க வந்திருக்கு. ஊபரில் ஆர்டர் போட்டு அது மூலியமாக தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு வந்தது செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கா. சரி என்னடா இது நம்ம எது பண்ணாலும் கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி அமைய மாட்டேங்குது, எல்லாமே நமக்கு ஒரு பக்கம் தலைவலியாக தான் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையிலேயே புலம்பிட்டு இருக்கா. அதே சமயத்தில் திடீர்னு நம்ம விஜய் கால் வருது, உன் பொண்ணு உனக்கு வேணும்னா எனக்கு இந்த லொகேஷனில் இங்கே வந்து 60 லட்சம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே 60 லட்சமா அப்படின்னு விஜய் எந்த ஒரு ஷாக்கும் தரல. இதுக்கு முன்னாடி 50 லட்சம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்கல. சரி ஓகே எந்த லொகேஷன் வரணும் எப்போ வரணும் போலீஸ் ஈலிஸ்
செய்ய தானே கூட்டம் தான் அவனே உன் பொண்ணே கிடைக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் என் ஆள் மட்டும்தான் வருவான். என் ஆள் கிட்ட நீ பணத்தை கொடுத்து அனுப்பிச்சா மட்டும்தான் உன் பொண்ணு மீண்டும் உங்ககிட்ட வருவா. இல்லைனா உன் பொண்ணு லாஸ்ட் வரையும் உங்ககிட்ட கிடைக்க மாட்டா. நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை அப்படின்ற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியாதா விஜய்? நீ இப்ப நம்பிதான் ஆகணும். என்கிட்ட நான் தான் உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீ எனக்கு ஆப்ஷன் கொடுக்க கூடாது. நான் சொல்றத நீ செஞ்சா உன் பொண்ணு உனக்கு கிடைப்பா, நான் சொல்றத நீ செய்யலாம் உன் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. அதனால என்கிட்ட வந்து ஆப்ஷன் கேட்கற வேலை, அது கேட்கற வேலை, இது கேட்கற வேலை, இந்த மாதிரி சில்லித்தனமான கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில கதிர நம்ம தலைவர் ரகு சொல்லிடுறாரு. ரகு சொன்னது ஒரு பக்கம் அப்படியே வெறுப்பாவது, ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது, மண்டை சூடாவது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை புளிஞ்சு அறுத்துறான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கொலை வெறியில இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது, எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத கூடிய வரையில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போறீங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளா முடிச்சிடக்கூடாது. அதே சமயத்துல கூடிய வரையில் கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி சீரியல் எண்டு ஆக போதுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடரும் ஒரு பக்கம் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனிமே சுடரோட கான்செப்டும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம கதிரேசன் விஜய் சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, மல்லி கூட சேர்ந்து வாழ்வாரா மாட்டாரா, என்னடா பண்ண போறீங்க, இப்படியே சீரியல் எல்லாரும் திருந்திட்டாங்கன்னு முடிச்சிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.